Hey Suchi, time என்ன? 9 o'clock. ஏன்னா டெய்லி லேட்டா வந்து ஏன் உயிரை வாங்குற? யார் லேட்டு? அதான் கரெக்ட் டைம் வந்துட்டோம்ல. ஆமா, பிக் பிரதர் வந்துட்டாரா? Not yet. மார்னிங் மச்சி. மார்னிங் விஷ்ணு. நம்மால் விஷ் பண்ண மாட்டேங்கறல. டேய், என்னடா டிராஃபிக்ல அக்ஷயகுமார் மாதிரி வந்தியா என்ன? அக்ஷயகுமாரா? வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கே 1 o'clock 2 o'clock ஆகுது. தினமும் காலையில எந்திரிச்சு அடிச்சு புடிச்சு இங்க வந்து சேர்றதுக்குள்ள ச்சே. அதுக்கு நைட் ஆட்டத்தை குறைக்கணும். ஆமாண்டா, வீட்டில் அம்மா அப்பா கிட்ட வழக்கம் போல் ஓவர் டைம் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ். ஆனால் நேற்று பப்பில் ஒருத்தி ஆடினால, ஆஹா என்ன வர சாட்டர்டே அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும். அதான் பூனை மாதிரி டான்ஸ் ஆனாலே. அந்த கேட் வாக் கேர்ளை பற்றி சொல்கிறீங்க? பேர் தெரியும் போது என்னடா கேட் உமனு அந்த உமன்னு. ஆண்ட்ரியா. ஐயங்கார் காம்பினேஷனே செட் ஆகாது. யாரு இவனா? கேஎஃப்சில இருந்து சிக்கன் வாங்கிட்டு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேஎஃப்சி போலாமா? நாமெல்லாம் பெங்களூர் ஐயங்கார் பேக்கரிக்கு போனா இவங்கெல்லாம் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுறாங்க. பிரியாணியா? கேஎஃப்சி கட்டுற பிரியாணி சாப்பிடும். மொத்தத்துல சிக்கன் மட்டன் ஃபிஷ் விளையாடுறதுக்கு காரணமே இவாளால தான். டேய், உலகத்துல இருக்கிற எல்லா டேஸ்டையும் அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. தோபர்ரா ஹியூமன் ரைட்ஸ் பத்தி வாதாட வந்துட்டாரு. இது உங்க அப்பாக்கு தெரியுமாடா? இந்த காலத்துல இப்படி ஒரு ஆள் இருப்பாருன்னு ஆச்சரியமா இருக்கு. டேய் போடா. ஐயோ, நம்மளை தவிர எல்லாம் பொறுப்பாக வேலை செய்கிறானுங்க. ஹாய். விட்டா ஜென்ரல் மேனேஜர் ஆகிடுவோம் போல இருக்கு. என்ன தூக்குமா? நைட்ஸா சினிமாவா? கன்னியூ பண்ணு. நீ கன்னியூ பண்ணு. ஆக்சுவலி இது இப்படி ப்ரெஸ் பண்ணும். ஃபைன். இது ஹார்ட்வேர் ஆச்சா? ஹாய். நேத்திக்கு முளைச்ச காளாம் பொடி பசங்கள்லாம் அரசியல் பண்றாங்களா? அடிக்கணும் அவனுங்களை அடிச்சு தும்சம் பண்ணணும். அடிக்க தலைவரே, கிட்ட வராத. நான் இப்ப இருக்கிற டென்ஷன்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தலைவரே, உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கு வேணா நம்ம டென்ஷன் பாஸ்கரை வர சொல்லட்டுங்களா? என்னது? டென்ஷனை குறைக்கிறதுக்கு டென்ஷன் பாஸ்கரா? யாரா அவன்? தலைவரே, டென்ஷன்ல யானையா இருக்கிற உங்களை பூனையா மாத்திடுவான். புலியா பாயிற உங்களை சுண்டலியா சுருக்கிடுவான் அந்த டென்ஷன் பாஸ்கர். அப்படியா? உடனே போன் போட்டு அவன் வர சொல்றான். குட் மார்னிங் பாஸ். டியர் குரூப்ஸ், இன்னைக்கு புரோகிராம் கன்ஃபார்ம். பாத்தி மாட்டிச்சா பாஸ்? அத அங்க பார்த்து சொல்லுடா. பாத்தி மாட்டிச்சா பாஸ்? வாங்க பாஸ் சீக்கிரம். கேரியர் ஆன். நம்ம இன்ஸ்பெக்டர் ஃபுல்லா வண்டியில ஏத்துங்கடா. டேய், எங்கடா இன்னும் காணோம்? வந்துருவாங்க தலைவரே, வந்துருவாங்க. இன்னும் காணா வரலடா, நம்மள பொளந்துருவாரே. ஐயோ, என்ன பண்றது? பாத்து சொல்லடா வராங்களான்னு. வந்துருவாங்க தலைவரே, இப்ப போன் பண்ணிருக்கேன், வந்துருவாங்க. தலைவரே வந்துட்டாங்க. வாங்க எல்லாருக்கும் வாங்க. ஐயா, நான் சொன்ன டென்ஷன் பாஸ்கர் இவர்தான், சிங்கம். glad to meet you. No problem. அல்லங்கீங்களா? போங்க எல்லாரும் உள்ள போங்க. என்ன நம்மள வெளிய தள்ளிட்டானுங்க? கதவு வேற சாத்திட்டாங்க. அடடடடடா, பார்த்தாலே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே. தலைவரே, இப்போ உங்க டென்ஷன் எப்படி இருக்கு? போயே போச்சு. உண்மையிலேயே டென்ஷன் பாஸ்கர்னு சொன்னீங்க. அவன் டென்ஷன் பாஸ்கர் புயலா இருந்த என்ன அப்படியே தென்றலா மாத்தி விட்டுட்டான். ஏன் தலைவரே, அப்படி உள்ள என்னதான் பண்ணாவ? அப்படி என்ன பண்ணானா? பாஸ் ரெடி, நீங்க ரெடியா? இந்தாங்க முதல் ட்ரீட்மெண்ட். ஹலோ, என்ன யோசனை? பூஜை ஆரம்பிங்க. இது இரண்டாவது ட்ரீட்மெண்ட். என்னடா
இது? பாஸ் டேய், உங்களுக்கு நான் என்னடா துரோகம் பண்ணி உருட்டுக்கட்டையை கொடுத்து மாத்துன்னு மாத்திட்டான்டா. பாஸ் நீங்க வைரம் பாஞ்ச கட்ட பாஸ், இந்த கட்டை ஏமாத்துறோம். என்னை நீங்க கட்டையில வச்சு எரிக்காம தூங்க மாட்டியடா. சும்மா இருங்க பாஸ். சார் இப்போ டென்ஷன் குறைஞ்சுதா? கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பாருங்க, இந்த கொஞ்சம் பரவாயில்ல சுமாரா இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அடிக்கிற அடியில 100% டென்ஷன் குறைஞ்சே ஆகணும். அதுதான் எங்க பாஸுக்கு பிடிக்கும். இல்ல பாஸ்? என்னடா பாஸ், அவன் தான் டென்ஷன் குறைஞ்சு வச்சுன்னு சொல்றான்ல, விட்டு தொலைய வேண்டியதான்டா. பாஸ் இப்ப அப்படிதான் பாஸ் சொல்லுவாங்க. நம்ம கிளம்பி போன அப்புறம் மறுபடியும் போனை போட்டு எங்களுக்கு டென்ஷன் குறையல வான்னு சொல்லுவாங்க பாஸ். நம்ம பெட்ரோல் செலவு பண்ணி வர முடியும். ஏண்டா இங்க நான் அடி வாங்கி வேஸ்டா கிடக்குறேன், உங்களுக்கு என்னைய கண்டா பாவமா தெரியலையாடா? பாஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா மீட்டர் எப்படி ஏறும்? போன வாரம் ஒருத்தங்கிட்ட போனோம், அடிக்கு 50,000 ரூபாய் கொடுத்தான். ஒரு வாரம் உட்காந்து நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டோம்ல. நீங்க சாப்பிட்டிய, நான் எங்கடா சாப்பிட்டேன்? பச்சை தண்ணி பல்லுல விடாம படுக்கையில படுத்து கிடந்தா. சரி சும்மா இருங்க. ஏமா பில் எவ்வளவு ஆச்சு? சாட்டை அடி 110, உருட்டு கட்டடி 90, மொத்தம் 20,000 ரூபாய் தான் ஆச்சு. வெறும் 20 தானா? ஏயா இதெல்லாம் ஒரு டென்ஷன் ஆயா? இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம டென்ஷன் பாஸ்கர வர வச்சுட்டேன். பேசாம சிவத்துல போய் முடிக்க வேணானே. டேய் பழையபடியே என்ன டென்ஷன் ஆகாதடா. ஆளா என்ன பண்ணுவ? அடிப்பேன் சொல்றேன்ல, செஞ்சு காட்டியா? நடக்கல, 2 பேர் தாங்கிட்டு வர்றாங்க. என்னடா சொல்ற? புரியலையா? அப்படியே திரும்பி பாருங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. என்ன நக்கலா? உங்க கண்ணுக்கு முன்னுக்கதே இந்த அண்ணாமலையை பிரிச்சு மேய்ச்ச. யார் அடிச்சாரோன்னு பாடுறீங்க. பாஸ் இது சிச்சுவேஷன் சாங். டேய் இந்த நேரத்துல சிச்சுவேஷனாடா, அவைய சுச்சவே பிடிக்க விட்டாடா. சரி சீக்கிரமா கிளம்புங்க, அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்கு. அடுத்துமா? கையை வாஷ் பண்ணிட்டாளா? வாஷ் பண்ணிட்டேனே. இந்தாங்க என் ஆத்துக்காரி கையால பண்ண புளியோதரை, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாதம். ஜமாங்கோ. ஆஹா எச்சி ஊறுது. நீ கொஞ்சம் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம், எனக்கு தயிர் சாதம் போதும். சரி ஒரு புடி பிடிக்கிறேன். வேண்டாம்னு சொன்னதுக்கு நன்றி. ஜமாய் ஓய் ஜமாய். சுடச்சுடாப்லாம் அறிவு இருக்கா உனக்கு? எச்ச கையோட வந்து அப்பளத்தை வைக்கிற நீ? ரங்கராஜன், ஐயோ எனக்கு தோணல சார். டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ்? தெரியாம பண்ணிட்டான் விடு. என்ன தெரியாம பண்ணிட்டான்றீங்க? சாரி சார், தெரியாம கூல். இன்னைக்கு அவ்வளவுதான் சாப்பாடு. நான் ஏதாவது பழம் வாங்கிட்டு பழமும் வேணாம் கிழமும் வேணாம், இன்னைக்கு ஒரு பொழுது. சார் சாரி சார், தெரியாம. சார் சாரி சார். ரங்கராஜன், ஏதோ உன் மேல இருக்கிற பிரியத்துல அந்த மாதிரி பண்ணிட்டான். இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறிய? நானும் நீ ஃப்ரெண்டு தானே, உண்மை கைப்பட்டாலே நான் சாப்பிட மாட்டேன். இதுல அவன் என்னடா விரல சூப்பி சாப்பிட்டுட்டே எச்ச கையால அப்பளத்தை தூக்கி என் தட்டுல வைக்கிறான். கொஞ்சம் கூட ஆச்சாரம் அனுஷ்டானம் எதுவும் இல்ல. அபிஷ்டு. சரி அவன் சொன்ன மாதிரி பழம் பிஸ்கட் ஏதாவது சாப்பிடாமல ரங்கராஜன்? வேண்டவே வேண்டாம், பட்டினி கிடந்தா செத்தா போயிட போறான். அதுக்கு இல்லப்பா, அவன் மனசு புண்படும்லப்பா, அதுக்கு தான். படட்டுமே, அதனால என்ன? இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்ய மாட்டான். ரங்கராஜன் இது டூ மச். எது டூ மச்? இந்த திருமண்ணும் மாறுல கிடக்கிற பூணலும் என்ன அடையாளம் காட்டலையா உங்களுக்கு? நான் ஐயங்கார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எங்க ஜாதி வழக்கப்படி ஆச்சாரமா இருக்கிறது டூ மச்னா பரவாயில்ல, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். ஐ எம் a strong வைஷ்ணவாய். நான் அப்படி சொல்லலப்பா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? பொல்லாத சூழ்நிலை. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது தப்பான வார்த்தை. ஏண்டா ரங்கா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லையா என்ன? என்ன ரங்கா, ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமாப்பா? ஆமாப்பா, ஒரு இடியட்னால பட்டினி கிடக்க வேண்டியதா போச்சு. ஏன் என்னாச்சு? நான் சாப்பிட்டு இருக்கும்போது எச்ச கையால் அப்பளத்தை எடுத்து போட்டுட்டான். அதோட சாப்பிட்றத நிறுத்திட்டேன், அதான் பட்டினி. அதனால என்னடா, அப்பளத்தை தூக்கி போட்டு சாப்பிட வேண்டியதானே? நாராயணா, என்ன பண்ணி ஆச்சாரமா இருக்கிற நீயே இப்படி பேசினா எப்படி? அப்பாவும் பிள்ளையும் ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா? அது இன்னைக்கு போதுக்க முடியாது. ரங்கா, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சுட சுட அக்காரோட செல் பண்ணி வச்சிருக்கேன், கை அலமிட்டு சாப்பிடவா. பேஷ் பேஷ், வா போய் சாப்பிடுற. நீங்க சாப்பிட்டாலப்பா? சாப்பிட்டேன். உன் கை பக்குவமே பக்குவம் தான். ஹாய் டாட். என்னம்மா பாட்டு கேட்டு இருக்கியா? ஆமாப்பா. என்ன பாட்டு? ஜஸ்டின் டிம்பர்லேக் பா. ஜஸ்டின் டிம்பர்லேக்கா? பகவானே, இவ திருவையாருக்கு போய் கச்சேரி எல்லாம் பண்ணுவான்னு கணா கண்டுட்டு இருந்தேனே, இப்படி மரமேறி பாட்டெல்லாம் கேட்டு இருக்காளே. நாராயணா. என்னம்மா
குயிக் பைட்டா? டேஞ்சரஸ் பைட் தாத்தா. வணக்கம் சார். வணக்கம். ஏய்யா போன வாரமே வர்றேன்னு சொன்னேன். வரேன்னு சொன்னேன், ஆனால் கையில் காசு இல்லைங்க. அப்போ காசே தான் கடவுளடா. அது உங்களுக்கு தெரியாதா? அது இல்லாம அணுவும் அசையாது. அதான் கடவுளே கூட்டு வந்திருக்கேன். ஐயா வணக்கம். உட்காருங்க. இருக்கட்டும் ஐயா. உட்காருங்க. நீங்க நின்னா என் கால வலிக்குது. காசு கேட்டா தரமாட்டேன்றாரு. பட்டாக்கு தான் காசுன்னு சொன்னா நம்ப மாட்டேன்றாரு. அதான் நேர்லயே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ கடவுளு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமாங்க ஐயா. ஆமா ஆமா, அதை நம்பி தான் நாங்களும் வந்திருக்கோம். என்னையா மச நின்றுட்டு இருக்க? கொடுக்க வேண்டியதை குடு. குடுக்கிறேன் சார், ஆனா கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாமா? 2 பேரும் வந்துட்டு போற செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்யா மூளை கொஞ்சமாச்சும் இருக்கா? நானே அவரை வர சொன்னேன். அவர் வந்தா தானே உங்க கதை முடியும். கதை முடியுமா? ஐயா அவன் ஏதோ உளறான் ஐயா. கடவுளே, நீங்க வைட்டமினை கொடுங்க. பணத்தை கொடுக்குறேன்ப்பா. நான் பணத்தை கொடுத்துட்டேன். காந்தி சிரிக்காரு. நோட்ல என்னமோ எழுதியிருக்கு, ஐ லவ் யூ. நேரம் சரியில்லை. ஆமா, வசமா மாட்டிக்கிட்டேன். என்னது இது? லஞ்சம் வேணா மாட்டிப்பாங்களே. லஞ்சமா? ஆமா, we are vigilance officers. லஞ்சம் வாங்கின குடுறத அவனை அரெஸ்ட் பண்றேன். சார் ஃபைல போட்டா முழுங்க விடாதீங்க சார். எடுங்க சார், எடுங்க. வாய்த்தற. ஏய், நீ முழுங்கினா நோண்டி எடுத்துறேன். வாய்த்தற. தர வாய். எச்சப்படத்தை போட்டதுக்கே சாப்பாட்டை குப்பத்தொட்டில் போட்டாரு. இப்ப எச்ச பண்ண கை என்ன பண்ண போறாரு? இதுதான் எவிடன்ஸ். ராமோ, இங்க டாய்லெட் எங்க இருக்குன்னு பாரு. இவன் வாய்க்குள்ள கை விட்டதுல கையை எச்சப்பட்டான். என்னோட தலைமையகத்துல இருந்து 2 ப்ராஜெக்ட் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு இளம் வயதினரை காதலுங்கிற ஒரு மாய வழியில விழ வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி எங்க இயக்கத்துக்கு இழுக்கிறது. அது உங்களுக்கு வேண்டாம். இன்னொன்னு கள்ள நோட்டுகளை புழக்கத்துல விட்டு நாட்டோட நிதி நிலைமையை சீர்குலைப்பது. இதுக்கு எங்க தலைமை கொடுக்கிற பணம் 500 கோடி. என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? பெரிய பெரிய வேலை செய்யற உங்களுக்கு இது சாதாரண விஷயம். ஓகே, விஷயத்துக்கு வரும். என்னோட கமிஷன் பணத்தை எப்ப தர போறீங்க? முழு பணத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கோங்க. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு உங்க ஆள் அனுப்புங்க. ஓகே, டன். ஏங்க, நம்ம ராஜா ஒரு வாரமா டென்ஷனா இருக்கான். கிட்ட போகவே விடல. தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறான். சரியாவே சாப்பிட மாட்டான். டாக்டர் கிட்ட கூட்டு போனியா? பார்க்காத டாக்டர்ல செய்யாத வைத்தியம் இல்ல. ராஜா ரொம்ப நல்ல பையனாச்சே. டென்ஷன்ல ஆக மாட்டானே. ஏன் டென்ஷனா இருக்கா? அவன் டென்ஷனை பார்க்க வழியா இல்லையா? யாரும் இல்லையா? நான் இருக்கேன். இதோ வந்துட்டேன். உங்க டென்ஷனை குறைக்க டென்ஷன் பாஸ்கர். ரிலாக்ஸ் ஆவுங்க. 9 ஹலோ. ஐ சிங். என்ன ஆச்சரியமா இருக்குது? காலை கட் பண்றதுக்குள்ள வந்து நிக்கிறீங்க. இங்க பாருங்கங்க, டென்ஷன் பாஸ்கர்னா அதாங்க. போன போட்டு எங்க டென்ஷன் பாஸ்கரை காணாமனு நீங்க டென்ஷன் ஆயிர கூடாதுல, அதாங்க. சரி சரி, இப்ப டென்ஷனா இருக்கிறது ஐயாவா அம்மாவா? நாங்க யாரும் டென்ஷனா இல்ல. எங்க ராஜா தான் டென்ஷனா இருக்கான். ஏங்க டென்ஷனா இருக்கேன்? ராணி ராஜாவை அந்த புறத்துக்கு வர வேணாம்னு சொல்லிருப்பாங்க. அண்ணா பின்ன என்னண்ணே, டென்ஷனை குறைக்கத்தான் நம்ம வேலை. அதை விட்டுட்டு யார் டென்ஷன் ஆகும், எதுக்கு டென்ஷன் ஆகும், நோட்டி கேள்வி கேட்டுங்க. சரி சரி, நீ இப்ப டென்ஷன் ஆகாத. இப்ப ராஜா எங்க இருக்க? வாங்க காட்டுறேன். வாங்க 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 உள்ள போங்க. ராஜா தண்ணி ராஜா டென்ஷனை குறைச்சிடுவாரு. ராஜா 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 இருக்கா ராஜா இருக்கான்னு உள்ள நாய் இருக்கிற சொல்ல வேணாமா? என்னது உன் பையன்ல? ஆமாங்க, அவனும் எங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தாங்க. எப்படியாவது அவன் டென்ஷனை குறைச்சிடுங்க. எப்படியாவது எங்க ராஜாவை காப்பாத்திடுங்க. உங்க காலில் வேணாலும் விழுறோம். ஐவாதமா ஐவாத, உன் கண்ணுல தண்ணி வரத பார்த்தா எங்க பாசுக்கு இதயத்துல இருந்து ரத்தமே வருமா? ரத்தமே வரும். டேய் என்னடா சொல்ற? ராஜாவோட டென்ஷனை குறைக்க சொல்றான் பாஸ். டேய் உள்ள இருக்கிறது நாய்டா பாஸ். வெளியே அழுவது தாய். அதுக்கு என்னை உள்ள போய் கடி வாங்க சொல்றியா? பாஸ், கடமைன்னு வந்துட்டா நாய் சேயின்ல வித்தியாசம் பார்க்க கூடாது பாஸ். நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். முதல்ல இந்த தாயோட கண்ணீரை தொடங்க பாஸ். என்ன பண்றீங்க? தாயோட கண்ணீரை தொடக்கின்றேன். நாயோட டென்ஷனை குறைச்சிங்கன்னா தாயோட கண்ணீர் தானே ஸ்டாப் ஆயிடும். போங்க உள்ள. சரி வாங்கடா போவோம் உள்ள. பாஸ், நான் எதுக்கு பாஸ்? நான் வந்து என்ன பண்ண போறேன்? சாட்டை எடுத்து கையில கொடுக்க போறேன். நாய் வாங்கி அடிக்கவா போகுது பாஸ்? கரெக்ட் பாஸ். நான் கூட உள்ள வந்தேன்னா கட்டை எடுத்து கையில கொடுக்க போறேன். அது வாங்கி அடிக்கவா போகுது? அம்மா ஜில்லு, நான்